Hello guys, இன்னைக்கு நம்ம கிட்ட Realme கிட்ட இருந்து ரீசெட் லான்ச் பண்ண brand new Realme Techlife Buds t100 தான் நம்ம கிட்ட இருக்கு. இன்னைக்கு இந்த ஹெட்செட்டை தான் நம்ம அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பண்ண போறோம். நீங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது பார்த்தா என் பேர் நிதிஷ். நீங்க பார்த்துறது Fewtech Tamil. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பார்த்துக்கு நம்ம யாரை டேங்க் பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா Realme ஸ்டோர் கரூர். நம்ம Realme ஸ்டோர் கரூரில் பார்த்தோம்னா எல்லா விதமான மொபைல் ஃபோன்ஸுக்குமே பேஸ் மாடல் டு ஹை அண்ட் மாடல் எல்லாத்துக்குமே டெமோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் Realme பட்ஸ், டிவிஸ் எல்லாத்துக்குமே டெமோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எதாவது ஃபோன்ஸோ இல்லை டிவிஸோ வாங்குற மாதிரி இருந்தால் லைவ் டேம் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணி பார்த்து நீங்கள் ஃபோன்ஸோ டிவிஸோ வாங்கிக்கலாம். இவங்களோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். எல்லா விதமான ஃபோன்ஸும் இவங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. இன்க்ளூடிங் ஆக்சசரிஸ், சார்ஜிங் கேபிள்ஸ், சார்ஜர் ப்ளஸ் வாட்ச் சீரிஸ், நெக் பேண்ட், ஹெட்செட் எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஏதாவது வாங்கணும்னு வச்சிங்கன்னா இவங்களோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்னு வந்தோம்னா ஸோ நம்மளுக்கு இங்கே ஒயிட் கலர் பாக்ஸில் டாப்பில் Realme Techlife Buds t100 அதுக்கு கீழே நம்மளுக்கு அந்த Techlife t100 ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. பாட்டம் அண்ட் டாப்பில் எதுவுமே இல்லை. ரைட் சைடில் பார்த்தோம்னா Realme Techlife 88 milliseconds சூப்பர் லோ லேட்டன்சி IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ENC நாய்ஸ் கன்சலேஷன் ஃபார் கால்ஸ், அதாவது கால் பேசுக்கு மட்டும் நாய்ஸ் கன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா 28 hours பிளேபேக், 10mm டைனாமிக் பேஸ் ட்ரை பூஸ்ட், அப்புறம் நம்மளுக்கு இங்கே ப்ளூடூத்தோட 5.3 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, பேக் சைடில் பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே கலர் வேரியன்ஸ், அப்புறம் பாக்ஸ் குவாலிட்டி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கிடையாது கலர் பிளாக் கலர். ஓகே, இப்போ எப்படி இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா ஸோ நம்மளுக்கு எடுத்தோன்னே அந்த ப்ளூடூத் ஹெட்செட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இயர்பாட்ஸ். ஓகே, இதை எடுத்து இப்போ நம்ம ஓரம் வச்சிடலாம். ஸோ மற்றபடி பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஓகே, நமக்கு இங்கே பார்த்தோம்னா டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் இயர் டிப்ஸ், அப்புறம் டேர் டு லீவ் ஃபார் எவர் அப்படியும் ஒரு சின்னதாக ஒரு புக்லெட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் நம்மளுக்கு ஹாய் Realme ஃபேன். ஓகே, இதில் நமக்கு யூசர் மேனுவல்ஸ், அப்புறம் எஸ் கைஸ் யூசர் மேனுவல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, பாக்ஸ் கண்டன்ஸ்னு பார்த்தோம்னா நமக்கு இங்கே இவ்வளோ தான் பாக்ஸ் கண்டன்ஸ். இப்போ இதை எடுத்து ஓரம் வச்சுட்டு இப்போ நம்ம பட்ஸுக்கு வருவோம். ஓகே, பட்ஸ் பார்த்தோம்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சாஃப்டான ஃபினிஷோட எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ Realme Techlifeங்கிற ஒரு பிராண்டிங், கீழே ஒரு இண்டிகேட்டர் லைட், அடிக்கடியில் நமக்கு டைப் சிக்கான போட்டு கொடுத்துருக்காங்க. பில்டு பார்த்தோம்னா பார்க்க நல்லாவே இருக்குது கைஸ். ஓகே ஓகே, இப்போ இந்த பட்ஸோட பில்டுன்னு வந்தோம்னா ஸோ நமக்கு இங்கே ஒரு பிளாக் கலர், மொத்தம் 2 கலர் ஆப்ஷன், ஒயிட் அண்ட் பிளாக் கலர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது பிளாக் கலர். ஓகே, இந்த பிளாக் கலர் பார்த்தோம்னா டோட்டலாக மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது கைஸ் மேட் ஃபினிஷ் பார்த்தோம்னா. ஓகே, ஓவனோட இண்டிகேட்டர் லைட் இண்டிகேட் ஆகுது. உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு ஷைனியான எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கேஸ் மட்டும் மேட் ஃபினிஷில் இல்லை, இந்த இயர்பாட்ஸுமே நம்மளுக்கு மேட் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. பில்டு பார்த்தோம்னா நல்லா தான் கைஸ் இருக்குது. நல்ல பிளாஸ்டிக் பில்டு பார்த்தோம்னா நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த சைட்ஸில் இருக்க அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷும் பார்க்கறதுக்கு ஓகே தான், எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இது ஃபினிஷும் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸோ கீழே சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. ஸோ வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பில்டு பார்த்தோம்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகே, உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுறேன். இப்போது இந்த பட்ஸில் நான் பேசுகிற ஆடியோ குவாலிட்டி நீங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டு சொல்லுங்கள். ஓகே கைஸ், இப்போ பார்த்தோம்னா நான் பேசுகிறது Realme Techlife பட்ஸோட t100 அந்த பட்ஸில் பேசுகிற ஆடியோ குவாலிட்டி. இந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓகே, இப்போ பார்த்தோம்னா கேஸ் எங்கிட்ட இல்லை, என் காதில் தான் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இதில் தான் இப்போ இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த பட்ஸோட ஓவரால் வெயிட்னு பார்த்தோம்னா கேஸ் அண்ட் ப்ளஸ் பட்ஸ் ரெண்டையும் சேர்த்து நம்மளுக்கு 34.5 grams தான் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. எங்கே போனால் ஈஸியாக பேக்கெட்டுக்குள்ளே இதுக்குள்ளே போட்டு கொண்டு போயிடலாம். பேக்குள்ளே ரொம்ப காம்பேக்ட் அண்ட் ஃபினிஷாக ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. பில்டு பார்த்தோம்னா நல்லா சாலிடான பில்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் நம்மளுக்கு 10mm டைனமிக் பூஸ்ட் டிரைவ் கொடுத்துருக்காங்க. பேஸ் சவுண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் எல்லாமே நல்லா கொடுத்துருந்தாங்க. ஆடியோ குவாலிட்டின்னு எல்லாம் வரும்போது எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ கால்ஸ் பார்த்தோம்னா நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருந்தாங்க, அதுவும் நல்லா வேலை செஞ்சிச்சு. ஸோ ஒரு சில இடத்துல பெருசாக நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இல்லை, ஒரு சில இடத்துல நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது. மற்றபடி எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ கால் குவாலிட்டின்னு வரும்போது கால் குவாலிட்டி பார்த்தோம்னா நல்லா தான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கவங்க பேசுகிறதும் நம்ம பேசுகிறதும் கிளியராகவே கேட்டுச்சு. ஸோ மற்றபடி மீடியா ஆடியோ குவாலிட்டின்னு பார்க்கும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. பேஸ் பூஸ்ட், அப்புறம் பிரைட், அப்புறம் பேலன்ஸ்டு மோட், மொத்தம் 3 மோட்ஸ் கொடுத்துருந்தாங்க. பேஸ் பூட்ஸில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக பேஸ் சவுண்ட்ஸ்லாம், இந்த ட்ரம்ஸ் அந்த சவுண்ட்ஸ்லாம் வேறு லெவலில் கேட்டுட்டு இருந்துச்சு.
ஸோ அந்த சவுண்ட்லாம் பார்த்தோம்னா சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இந்த ட்ரம்ஸ் அடிக்கிற சவுண்ட்ஸ் எல்லாமே பேஸ் பூஸ்ட்டு நல்லாவே கேட்டுச்சு. இதே நம்ம பேலன்ஸ்டில் வரும்போது ஸோ அந்த பேஸ் பூஸ்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி நல்லாவே நார்மல் ஆடியோ எப்படி இருக்குமோ கொஞ்சம் பூஸ்ட்டோடு நல்லா கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பிரைட்னுங்கிற ஒரு ஆப்ஷனில் ஸோ நார்மலாக ஒரு ஒயர்டு ஹெட்செட்டில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்குமோ ஆடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு கிடைக்குமோ அதே மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் மோட்ஸில் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பேஸ் பூஸ்ட்டில் வச்சு நம்ம பாடமோ இல்லை ஆடியோ பாட்டோ எது கேட்டாலுமே சூப்பராக இருந்துச்சு கைஸ். எனக்கு ஆடியோ குவாலிட்டி எனக்கு பர்சனலாக நல்லா தான் ஓகே எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு. உங்களுக்கு எப்படி நீங்கள் இந்த பட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இல்லை வாங்கினீங்கன்னா நீங்கள் அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த ஹெட்செட்டில் ஒரு ஆடான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கூகுள் ஃபாஸ்ட் பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹெட்செட்டை ஆன் பண்ணி ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணும்போது கூகுளோட கனெக்ட் ஆகிக்கும். ஸோ நம்ம ஈஸியாக கூகுளோட கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல்ஸ்னு வரும்போது டபுள் டேப், ட்ரிபிள் டேப், டச் அண்ட் ஹோல்டு கண்ட்ரோல்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கண்ட்ரோல்ஸை உங்களுக்கு நான் டிஸ்பிளே ஷோ பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ டபுள் டேப் பண்ணால் வீடியோஸாக சாங்ஸ் ஆகட்டும் பாஸ் அண்ட் ப்ளே, ட்ரிபிள் டேப் பண்ணால் நெக்ஸ்ட் ட்ராக், நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ டச் அண்ட் ஹோல்டு ரெண்டுமே நம்மளுக்கு டச் அண்ட் ஹோல்டு பண்ணால் ஸோ கேம் மோட் ஆன் ஆகணுமா நீங்கள் அது மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ டச் சென்சிட்டிவ் நல்லா தாங்க இருந்துச்சு. ஸோ நமக்கு இந்த டச்லேயுமே பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே மேட் ஃபினிஷ் தான் கொடுத்துருந்தாங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இயர் பீஸ் டோட்டலாகவே மேட் ஃபினிஷ் தான் கைஸ். ஸோ பட்ஸ் ரீப்ளேஸபிள் இயர் பட்ஸும் உள்ளே கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா பேட்டரி லைஃப். இந்த பட்ஸோட ஓவரால் பேட்டரி லைஃப்னு பார்த்தோம்னா 28 hours ப்ளேபேக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பட்ஸோட பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 480 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 10 mAh சார்ஜ் பண்ணிங்கன்னா 2 மணி நேரம் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஃபுல் சார்ஜ் பார்த்தோம்னா 1.5 மணி நேரத்தில் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா 28 hours ப்ளேபேக் ஈஸியாக நீங்கள் ஒரு 2 to 3 days யூஸ் பண்ணலாம். சாங்ஸ் மட்டும் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா பணம் பார்த்துக்கிட்டீங்கனாலும் 2 to 3 days யூஸ் பண்ணலாம். ஓகே, கேம் மோடுன்னு வரும்போது ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு 88 millisecondsக்கான சூப்பர் லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. கேம்ஸ் ஆகட்டும் டெஸ்ட் பண்ணும்போது கேம்ஸ் பப்ஜி அந்த மாதிரி கேம்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு. பப்ஜி மட்டும் இல்லை கைஸ், மற்ற கேம்ஸும் டெஸ்ட் பண்ணும்போது ஆடியோ குவாலிட்டி நல்லா கிறிஸ்ப் அண்ட் ஷார்ப்பாக தான் இருந்துச்சு. ஸோ பேஸ் பூஸ்ட்டை வச்சு விளையாடும்போது பேஸ் சவுண்ட்ஸு கன் ஷூட்டிங் சவுண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ மொத்தத்தில் சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக தான் கைஸ் இருந்துச்சு. ஸோ மற்றபடி ஒயர்லெஸ் ரேஞ்சுன்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே ஃபோன் இங்கே வச்சுட்டு போனாலும் இயர்பட்ஸை மட்டும் காதில் மாட்டிட்டு இங்கே ஒரு 10 meter ரேஞ்சுக்கு இல்லை நம்மளுக்கு ஈஸியாக சிக்னல் கிடைக்கும். ஃபோனை நம்ம வச்சுட்டு காலோ இல்லை பாட்டு கேட்டுட்டு எங்கேயாவது நடந்துட்டோம்னாலும் 10 meter வரைக்கும் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ப்ளூடூத் ரேஞ்ச் பார்த்தோம்னா ஸோ ப்ளூடூத் ரேஞ்ச் 10 meterக்குள்ளே நமக்கு எவ்வளோ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடின்னு வரும்போது எல்லாமே நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ பில்டு சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் என்னோடய ஆடான ஃபீச்சர் நாய்ஸ் கேன்சலேஷன் பார்த்தோம்னா காலுக்கு மட்டும் கொடுத்ததுக்கு பதிலாக மீடியா சப்போர்ட்ஸுக்கும் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஓகே, இந்த ப்ரைஸ் வச்சுக்கு இது ஓகே தான். ஓகே, ப்ரைஸை மறந்துட்டு பார்த்தீங்களா, இந்த பட்ஸோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1500 rupeesக்கு செல் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸிங்கு ஒருத்தன்னு கேட்டிங்கன்னா ஓகே சூப்பராக கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஓகே, ப்ரைஸுக்கு ஒர்த்து தான் கைஸ். டோட்டலாக மேட் ஃபினிஷ், உள்ளுக்குள்ளே இயர் பீஸ் கொண்டு மேட் ஃபினிஷ், பில்டு சாலிடான பில்டு கொடுத்துருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்குது. 28 hours ப்ளேபேக், 88 milliseconds கேமிங்கான லோ லேட்டன்சி எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா தான் கைஸ் இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே தான் நான் சொல்லுவேன், எல்லாமே சூப்பர். ஸோ உங்கள் கமெண்ட்ஸ்னால் நீங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸ் தாராளமாக பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போக வேறு ஏதாவது விட்டுட்டானாங்கிறது நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இயர்பட்ஸை பற்றி இவ்வளோ தான் என்னோடய ஒப்பீனியன். இது போக வேறு என்னென்ன இருக்குது, பில்டுன்னு சொல்லியாச்சு, எல்லாமே சொல்லியாச்சு. கால் குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி, கேம்ஸ் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியாச்சு. ப்ளஸ் கூகுளோட ஃபாஸ்ட் பேர் எனேபிள் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோல்ஸ், பேட்டரி லைஃப் எல்லாமே சொல்லிட்டேங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ வேறு எதாவது விட்டுட்டுனா இல்லை, வேறு எதுவும் இல்லை. ஸோ ப்ளூடூத்தோட லேட்டஸ்ட் லான்ச்சோட 5.3 தான் கொடுத்துருக்காங்க அதுவுமே. ஓகே, மொத்தத்தில் ஹெட்செட்டுன்னே வாயில் வருது, பட்ஸ் சூப்பர், எல்லாமே நல்லா கைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கடைசியாக யூஸ் பண்ணது ரியல்மியோட பட்ஸ் ஏர் 3. அந்த ஹெட்செட்டுக்கு அப்புறம் இப்போ தான் ரியல்மியோட டெக்லைஃப் பட்ஸ் t100 யூஸ் பண்ணுறேன். ஸோ அடிக்கடி வேறு பட்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த பட்ஸில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் யூஸ் பண்ண பட்ஸ் எல்லாமே 1000 rupeesக்குள்ளே தான், இந்த பட்ஸ் 1500. ஸோ அதனால் எனக்கு மேபி அது தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் கமெண்ட்ஸை தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் தாராளமாக ரிப்ளை பண்ணுறேன்.